5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் தமிழ்நாடு 2011 இருந்து 21 வரை எப்படி இருந்தது என்று நமக்கு எல்லாம் தெரியும். அங்கிருந்து அந்த டெப்த்ல இருந்து அந்த கீழே இருந்து அந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பிடித்து தமிழ்நாட்டின் மக்களின் ஒவ்வொருவரின் கரத்தையும் பிடித்து மீண்டும் மேலே ஏற்றிக்கொண்டு வந்து இன்று இந்தியாவின் நம்பர் 1 பொருளாதாரமாக 11.19% வளர்ச்சியோடு தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் இந்த மகத்தான முதலமைச்சரே காரணம். அவரது திராவிட மாடல் ஆட்சியே காரணம். மக்களின் கனவுகளை புரிந்து கொள்கிறார். மக்களின் கனவுகளை நான் தீர்த்து கொடுப்பேன் என்று உறக்க சொல்கிறார். நம்பிக்கையோடு சொல்கிறார். மக்கள் அதை நம்பிக்கையோடு பார்க்கிறார்கள். அந்த நம்பகத்தன்மையை மக்களின் முழுமையான ட்ரஸ்ட் அந்த நம்பகத்தன்மையை பெற்ற ஒரே முதலமைச்சராக இந்த இந்திய திருநாட்டில் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த கனவுகள் எப்படி மெய்ப்பட்டன, எப்படி தமிழ்நாடு வளர்ந்தது, எப்படி ஒவ்வொரு துறையும் எந்த துறையை எடுத்தாலும் 2 அல்லது 3 மடங்கு வளர்ச்சி இதுவரை தமிழ்நாட்டில் எந்த காலத்தில் நடந்திராத ஒரு வளர்ச்சி எப்படி கிடைத்தது, அந்த உழைப்பு பின்னால் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நுணுக்கங்கள் இருந்தது, எப்படி அவர் பயணித்தார், எப்படி எங்களை இயக்க வைத்தார் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்ச்சி. அப்பா ரிப்போர்ட் கார்டு கேட்கிறாருன்னு டிடி சொன்னாங்க. எங்க அப்பா ரிப்போர்ட் கார்டு எங்க கிட்ட கேட்கல, என் பிள்ளைங்க எப்படி வேலை செஞ்சிருக்காங்கன்னு நீங்க எதுவும் செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு உங்களுக்கு தைரியமா சொல்ற ஒரே முதலமைச்சர் இந்த இந்திய திருநாட்டில் எங்களது முதலமைச்சர் அவர்கள்.